கில்லி சாங் நம்ம விஜய் சாங் ஒரு வருது. தேட்டரே வைப் ஃபுல் வைப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? நல்லா இருக்குது. ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டோட செகண்டுக்கு என்ன இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இல்லை, அது கண்டினியூட்டி இருக்குது. நல்லா இருக்குது. காமெடி போர்ஷன்ஸ்லாம் எப்படி? காமெடி சூப்பர். எப்படி இதுக்கு சொல்கிறாங்க? படம் நல்லா ஓவராலாக பார்க்கும்போது படம் சூப்பராக நல்லா இருக்குது. பார்க்கலாம். 1 போய் கம்பேர் பண்ணும்போது எதுனா பெஸ்ட்டாக இருக்கும்? ரெண்டுமே நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பர். நாளோட நடிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் கடைசியில் சண்டை போடுறாங்க. சேச்சின்னா ஒரு இந்த மேரிக்கும் மாதிரி ஆகணும். அவங்கள ஒய்ஃபை குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறமும் வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. இல்லை, அதான் பார்ட் 1 விட எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த இது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் 2 என்ன டிஃப்ரெண்ட்டுங்க 1க்கு 2க்கும்? 1க்கு 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? டிஃப்ரென்ஸ் பெரிய லெவலில் இல்லை, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. யா, தேங்க்ஸ். இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாங்க? அதான் லைக் என்ன மெசேஜ்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேர்ட் மெம்பர் யாரும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. படத்தில் காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா? நல்லா இருந்தது. யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு நினைக்கிறேன்? ஆஸ் யூஸ்வல் ரெண்டு பேருக்குமே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்ட் 1 பார்ட் 2 தான் சூப்பராக இருக்குது. அந்த மீனு கேரக்டர் ஒன்று வராங்க, டீச்சர் கேரக்டரு. அந்த கேரக்டர் செம்ம வேறு லெவலாக இருக்கும். அந்த வைப்பை தேட்டரே கற்றுது. அந்த அளவுக்கு ஒரு பார்ட் 1 சூப்பராக இருக்குது. போய் பாருங்க, நல்லாயிருக்கும். படத்தில் யாரோட கேமியாவும் இருக்கா? கேமியோன்னா நம்ம ரம்யா கிருஷ்ணன் கேமியோ நல்லா இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அவங்க கேரக்டர் தான் நல்லா இருக்குது. அந்த மீனு தான், டீச்சர் மீனு தான் சூப்பர். படத்தில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் கூட இருக்குது. சாங்ஸு அதான் ஒரு எதாவது அந்த மீனு கில்லி சாங் நம்ம விஜய் சாங் ஒரு வருது. தேட்டரே வைப் ஃபுல் வைப்பாக இருக்குது. அதுக்கோசமே 2வது வாட்டி போகலான்னு இருக்கிறேன். 1க்கு 2க்கு என்ன பிரதர் டிஃப்ரெண்ட்டாக? ஒரு ரெண்டும் சேம் ஸ்டோரி தான். ஆனால் வந்து அந்த வைப் ஸ்க்ரீன் ப்ளே வந்து போகிறது வந்து ஒரு நல்லா போகுது. ஒரு அப்போ புருஷ முன்னாடிக்குள்ளே வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க பிரச்சனை அவங்களே பேசி முடிச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா காற்று எடுத்துருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? பார்ட் 1 மாதிரி இல்லாமல் பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் மஸ்தாக இருக்குது. அதே மாதிரி புருஷன் முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி. அதிகமாக இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் வருதில்ல, அது தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? இங்கே படத்தில் வந்துட்டு மோஸ்ட்டாக ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃப்க்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் சைல்ட் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மா பிரியக்கூடாதுன்ட்டு லாஸ்ட் வரைக்கும் எதிர்பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. படத்தில் அவங்க கட்டாகஸ்டி 1 வந்து ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கட்டாகஸ்டி 2 எப்படி இருக்கும்? லைக் 1ல் வந்துட்டு லைக் ஒரு ஜென்ஸ்னால் இப்படி இருப்பாங்க, லேடிஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இதில் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பிரிஞ்சிருவாங்களா இல்லையான்ற அந்த டென்ஷன் இருந்தது. அட்லாஸ்ட் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் வந்தது. அதுதான் 1ல் வந்து நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்கும். 2ல் அது மாதிரி இருக்கா? 2ல் வந்துட்டு மாஸ் சீன்ஸ் பார்த்தா கேரிங்கான சீன்ஸ், லைக் சப்போர்ட்டிவ் சீன்ஸ் நிறையா இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. 2 பேரில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நினைக்கிறேன்? முக்கியமாக சைல்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக அவங்க கேர் பண்ணுறதும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மதர் வந்துட்டு தான் குழந்தைய பிரிஞ்சுக்கிற அந்த ஃபீலிங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, தான் ஹஸ்பண்டை வந்துட்டு எந்த ஒரு பொண்டாட்டியும் லாஸ்ட் நிமிட் வரைக்கும் சந்தேகப்படாமல் இருக்கணும். என்ன தான் சந்தேகப்பட்டாலும் தான் பொண்டாட்டி ஒய்ஃபை விட்டுட்டு போகக்கூடாது.